வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் யூடின் சிந்துஜான். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்தல் தொடர்பில் 304 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிப்பு. 69 பேர் கைது. கிளிநொச்சியில் நேற்று கண்டுபிடிக்கப்பட்ட உடலெச்சங்கள் அண்மையில் காணாமற் போன சிறுமியுடையது என்பது உறுதி. போலீசார் தெரிவிப்பு. மீதோட்டமுள்ள பகுதியில் காணி ஒன்று தொடர்பில் இடம்பெற்ற நிதி மோசடி குறித்து வாக்குமூலம் அளிப்பதற்கு மேல் மாகாண முதலமைச்சர் நிதி மோசடி விசாரணை பிரிவில் ஆஜர். தொடர்வது உள்நாட்டுச் செய்திகள். பொதுத் தேர்தல் தொடர்பில் 304 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. சட்டவிரோதமாக வழங்கப்பட்ட நியமனங்கள், பதவி உயர்வுகள் மற்றும் இடமாற்றங்கள் தொடர்பில் அதிகப்படியாக 118 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் செயலகத்தின் முறைப்பாட்டு பணியகம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை பொதுத் தேர்தல் தொடர்பில் கிடைத்துள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 51ஆக அதிகரித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. இது தொடர்பில் 69 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுவரொட்டிகள் மற்றும் பதாகைகள் காட்சிப்படுத்தப்பட்டமை குறித்து 44 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக முறைப்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. பொருட்கள் விநியோகிக்கப்பட்டமை தொடர்பில் 47 முறைப்பாடுகளும், அரசு சொத்துக்களை தவறான முறையில் பயன்படுத்தியமை தொடர்பில் 36 முறைப்பாடுகளும் தேர்தல்கள் செயலகத்திற்கு கிடைத்துள்ளன. அரசு ஊழியர்கள் தேர்தல் பிரசாரத்திற்கு பயன்படுத்தப்படுவதாகவும் 10 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதிகப்படியான தேர்தல் முறைப்பாடுகள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாகவும் தேர்தல்கள் செயலகத்தின் முறைப்பாட்டு பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இம்முறை பொதுத் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடவுள்ள 110 சர்வதேச கண்காணிப்பாளர்கள் நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. ஐரோப்பிய சங்கம், பொதுநலவாய அமைப்பு மற்றும் தெற்காசிய தேர்தல்கள் கண்காணிப்பு அதிகாரிகள் நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் எம் முகமது குறிப்பிடுகின்றார். எதிர்வரும் பொது தேர்தலை கண்காணிப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியம், பொதுநலவாய அமைப்பு மற்றும் தெற்காசிய தேர்தல் முகாமைத்துவ அதிகாரிகளின் ஒன்றியம் ஆகிய சர்வதேச அமைப்புகள் இலங்கைக்கு வருகை தர இருக்கின்றன. ஐரோப்பிய ஒன்றியத்தின் 70 கண்காணிப்பாளர்கள் வருகை தர இருப்பதோடு பொதுநலவாய அமைப்பின் 10 கண்காணிப்பாளர்களும், தெற்காசிய அமைப்பின் 30 கண்காணிப்பாளர்களும் வருகை தர இருக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் கட்ட கண்காணிப்பாளர்கள் 2 பேர் இன்று வருகை தர இருப்பதோடு அவர்கள் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய அவர்களை சந்தித்து அதன் பின்னர் நாட்டின் பல பகுதிகளுக்கும் நேரடியாக விஜயம் செய்து நிலைமையை பார்வையிட இருக்கிறார்கள். பொதுத் தேர்தலில் மெதிரகிரிய தேர்தல் தொகுதியில் போட்டியிடும் ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டம் நேற்று நடைபெற்றது. மெதிரகிரிய சந்தை பகுதியில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. மனிதர்களின் வாழ்க்கையில் தாக்கம் செலுத்தும் பிரதான 5 விடயங்கள் காணப்படுகின்றன. பொருளாதாரம், தொழில் வரவுக்கான வழி, உட்கட்டமைப்பு வசதி, ஊழலால் நிறைந்து காணப்பட்ட நாட்டில் ஊழலை ஒழித்தல், சுதந்திரத்தை உறுதிப்படுத்தல், வெள்ளை வேனை இல்லாதொழித்தல், கல்வியை மேம்படுத்தல். இவை 50 அபிவிருத்தி திட்டங்களாகும். அடுத்த வாரம் இதனை வெளியிட உள்ளோம். அடுத்த பாராளுமன்றத்தில் 1 வருடம் பூர்த்தியாவதற்கு முன்னர் சட்ட ரீதியான அனுமதி பத்திரம், சுவர்ண பூமி ஒப்பந்தம் உள்ள அனைவருக்கும் உறுதி பத்திரம் வழங்குவோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் குருநாகல் மாவட்ட வேட்பாளர் மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் நேற்று பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற்றது. අපි වහල් ජාතියක් වගේ ඉඳලා නිදහස ලබාගෙන රට දෙකට කඩන්න ආපහු හදනකොට අපි அடிமைகள் போன்றிருந்த நாம் சுதந்திரம் பெற்றுக் கொண்டோம். நாட்டை பிளவுபடுத்த மீண்டும் முயற்சித்த போது அதனை ஐக்கியப்படுத்தினோம். இந்த 100 நாட்களுக்குள் இல்லாமல் போன விடயங்கள் என்ன? நெல்லுக்கு சிறந்த விலை காணப்படுகின்றது தானே? அருகில் வந்து 50 ரூபாய் கொடுக்கிறார்களா? இல்லை, 22 ரூபாய் மாத்திரமே. 100 நாட்களுக்குள் 22 ரூபாவாகியுள்ளது. 5 வருடங்களில் என்னவாகும்? 2 ரூபாவாகும். நிறுத்தப்பட்ட அனைத்தையும் 18ஆம் தேதியின் பின்னர் மீண்டும் நாம் ஆரம்பிப்போம். අවුරුදු 5ක් කරලා ගියක් වෙයිද? රුපියල් 2 වෙයි. ඕ 18න් පස්සේ පළවෙනියෙන් කරන්නේ නැවතිච්ච වැඩ ටික ආපහු ආරම්භ කරන්න. மீதோட்டமுள்ள பகுதியில் காணி ஒன்று தொடர்பில் இடம்பெற்ற நிதி மோசடி குறித்து வாக்குமூலம் அளிப்பதற்கு மேல் மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க நிதி மோசடி விசாரணை பிரிவில் ஆஜராகியுள்ளார். கொழும்பு கோட்டை நீதவான் கடந்த 14ஆம் தேதி வழங்கிய அறிவித்தலுக்கு அமைய நிதி மோசடி விசாரணை பிரிவிற்கு அவர் இன்று சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோவன் குணசேகர் குறிப்பிடுகின்றார். மேல் மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவுடன் அவரின் மனைவியும் நிதி மோசடி விசாரணை பிரிவில் ஆஜராகியுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவிக்கின்றார்.
கிளிநொச்சி எள்ளுக்காடு பகுதியில் நேற்று கண்டுபிடிக்கப்பட்ட உடல் எச்சங்கள் குறித்த பகுதியில் அண்மையில் காணாமற் போன 3 வயது சிறுமியுடையது என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நீதவான் விசாரணைகளை அடுத்து பெற்றோர்களாலும் உறவினர்களாலும் நேற்று வழங்கப்பட்ட வாக்குமூலத்தை அடுத்து உடல் எச்சங்கள் காணப்பட்ட இடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட உடைகளை வைத்து இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர தெரிவித்துள்ளார். கண்டுபிடிக்கப்பட்ட உடல் எச்சங்கள் சட்ட வைத்திய பரிசோதனைகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எள்ளுக்காடு பகுதியில் உள்ள வயல்வெளியில் இருந்து குறித்த உடல் எச்சங்கள் நேற்று மாலை கண்டுபிடிக்கப்பட்டது. சிறுமி காணாமல் போனதாக கூறப்படும் பகுதியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வயலிலிருந்து இந்த எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. எள்ளுக்காடு பகுதியில் கடந்த மாதம் 21ஆம் தேதி காணாமற் போன சிறுமி தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய பல பகுதிகளில் தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாகவும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர தெரிவித்தார். குறித்த காலப்பகுதிக்குள் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் சம்பவம் தொடர்பில் பலர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கெலைவல தலகிரியாகம பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 உயிரிழந்ததுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளனர். கெலைவலையிலிருந்து தம்பளி நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி தலகிரியாகம வீதி அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிப்பர் வாகனத்தில் மோதியுள்ளது. முச்சக்கர வண்டியில் பயணித்த 5 காயமடைந்துள்ளதுடன் தம்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் 2 உயிரிழந்தனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் மேலதிக சிகிச்சைகளுக்காக கண்டி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் மற்றொருவர் உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பில் டிப்பர் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியாவிலிருந்து நெழுக்குளம் ஊடாக செட்டிக்குளம் செல்லும் வீதி உரிய முறையில் புனரமைக்கப்படவில்லை என தெரிவித்து பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குன்றும் குழியுமாக காணப்பட்ட சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் கொண்ட குறித்த வீதியில் கிரவல் போடப்பட்டுள்ளமையால் அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். வவுனியா நெழுக்குளம் வீதியை மறித்து பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். குறித்த வீதியால் தினமும் அதிகளவான வாகனங்கள் பயணிப்பதால் வீதிக்கு அருகில் உள்ளவர்கள் சுகாதார பிரச்சினைகளை எதிர்நோக்குவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறிப்பிடுகின்றனர். புத்தளம் கட்டைக்காடு ரோமன் கத்தோலிக்க தமிழ் மகா வித்தியாலய மாணவர்கள் ஏற்பாடு செய்திருந்த போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஊர்வலமும் வீதி நாடகமும் நடைபெற்றது. போதை ஒழிப்பு மாதத்தை முன்னிட்டு போதைக்கு முற்றுப்புள்ளி எனும் துணைப்பொருளில் ஊர்வலமும் வீதி நாடகமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பாடசாலையில் இருந்து ஆரம்பமான விழிப்புணர்வு ஊர்வலம் பிரதான வீதியினூடாக சென்று பின்னர் மீண்டும் பாடசாலையை வந்தடைந்தது. இதனை அடுத்து பாடசாலை மைதானத்தில் விழிப்புணர்வு வீதி நாடகமும் நடைபெற்றது. கல்முனை மருதமுனை பகுதியில் வீடொன்றில் ஏற்பட்ட தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. கல்முனை நகர தீயணைப்பு பிரிவினருடன் பொதுமக்களும் போலீசாரும் இணைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. குறித்த வீட்டில் நேற்று மாலை 6 மணி அளவில் தீ பரவியதாக போலீசார் தெரிவித்தனர். தீ பரவியமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டனர். இதேவேளை தீயால் உயிர்ச்சேதங்கள் ஏற்படவில்லை எனவும் ஏற்பட்டுள்ள பொருட்சேதங்கள் குறித்து இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் போலீசார் கூறினர். கல்முனை போலீசார் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். 1 கிலோகிராமிற்கும் அதிக எடையுடைய தங்கத்தை சட்டவிரோதமாக உடலில் மறைத்துக் கொண்டு சென்ற ஒருவர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த இலங்கையர் திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து திருச்சி நோக்கி பயணித்த விமானத்தில் குறித்த சந்தேக நபர் நேற்று மாலை பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த இலங்கையர் மீது ஏற்பட்ட சந்தேகத்தினால் இந்திய சுங்க பிரிவினர் மேற்கொண்ட சோதனைகளை அடுத்து சந்தேக நபரின் மலவாயிலில் இருந்து தங்க உருண்டைகள் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபரிடமிருந்து மீட்கப்பட்ட குறித்த தங்கத்தின் பெறுமதி 28 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் இந்திய தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து மணிகள் நியூஸ் ஃபர்ஸ்டின் 2:25 மணித்தியால செய்திகளுடன். வணக்கம்.